சற்றுமுன் மிக முக்கியமான தகவல். செந்தில் பாலாஜி வீட்டை இப்போ முற்றுகையிட்டிருக்காங்க அமலாக்கத்துறையினர். அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜி கிட்ட சில முக்கியமான விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. அந்த விசாரணையில் செந்தில் பாலாஜி இவங்க சொல்லி தான் நான் எல்லாத்தையும் பண்ணேன் அப்படிங்கிற முக்கியமான ஆதாரங்களையும் எத்தனை கோடி ரூபாய் இது வரைக்கும் ஊழல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை பற்றி பகிர்ந்திருக்காராம். அதன் மூலயமா முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி ஸ்டாலின், அதை தாண்டி இன்னும் திமுகவுடைய மிக முக்கியமான அமைச்சர்கள் எல்லாருமே அடுத்தடுத்து அதிரடியாக கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல் இப்போ கிடைச்சிருக்கு. திமுக ஆட்சியில் இருக்கும்போது நிறைய ஊழல் பண்ணதா சொல்லப்படுது. அது போக 5,00,000 கோடி கடன் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ள தோணினாலும் அதை வெளியே கேட்காம அமைதியா இருக்காங்க. ஆனா இந்த கேள்வியை இப்போ டிவிக்கே முன்னாடி வச்சிருக்கு. எப்படி இவ்வளோ கோடி கடன் வந்துச்சு, எதனால இந்த கோடி கடன்லாம் வந்துச்சு, எங்களுக்கு இதில் சந்தேகம் இருக்கு அப்படின்னு விஜய் எப்போ முதலமைச்சராக பதவியேற்றாரோ அப்பவே ஒரு அமலாக்கத்துறையினர் டீமை ரெடி பண்ணி அவங்க மூலியமா திமுக சைடில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள், அப்புறம் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன மாதிரி திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு, அந்த திட்டங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சா, அதற்கான வேல்யூ எவ்வளோ, அதுக்கு எவ்வளோ செலவாயிருக்கும், இப்படி பல கோணங்களில் விசாரிக்க சொல்லி அமலாக்கத்துறையினரை ஒரு முக்கியமான டீமாக ரெடி பண்ணி ஆல்ரெடி அவங்களுடைய வேலைகளை நிறைய பேர் சொல்றாங்க. விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சு இப்போ 2 மாதம் ஆக போகுது, இன்னமும் சொல்ற அளவுக்கு பெரிய முடிவுகளை எடுக்கவே இல்லை. அது போக ஊழல் இல்லாத தமிழகத்தை உருவாக்கும்னு சொன்னாரு. அதற்கான அவரு என்ன முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு எல்லாருமே கேள்வி எழுப்புறாங்க. குறிப்பா கேள்வி எழுப்புற ஆட்கள் எல்லாமே திமுகவினர் தான். ஆனா இந்த கேள்விக்கெல்லாம் இது வரைக்கும் வாய் திறக்காம அமைதியா இருந்த நம்ம விஜய் அவர்கள் அவரு ஏற்கனவே திட்டம் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ திட்டம் போட ஆரம்பிச்சதுக்கு பிறகு நாம அதை பத்தி பேச தேவையில்ல அப்படின்னு தான் அவரு இவ்வளவு நாள் கொஞ்சம் பொறுமையா அமைதி காத்திருக்காரு. அவங்க ரெடி பண்ண அந்த தனிப்படை டீம் அமலாக்கத்துறையினர் முழுவதுமா எல்லாரையும் விசாரிச்சிருக்காங்க. அதுவும் தனிப்பட்ட முறையில் செந்தில் பாலாஜி மேலே தான் அவர்களுக்கு அதிகமான சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஏற்கனவே செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டதும், சில வருடம் சிறையில் அடைக்கப்பட்டதும், திரும்பவும் அந்த வழக்கிலிருந்து அவர் வெளியே வந்து மீண்டும் அமைச்சராகவும் ஆனார். இது எப்படி சாத்தியமானுச்சு? செந்தில் பாலாஜி மேலே பதிவுப்பட்ட வழக்குகள்லாம் எப்படி வெளியே வந்தாங்க அவரு? அப்படி கேள்வியும் பல பேர் மனதில் ஓடிட்டு இருந்துச்சு. அதற்காக அமலாக்கத்துறையினர் முக்கியமாக அவரை மட்டுமே டார்கெட் பண்ணி அவருடைய முக்கியமான விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அவர் பண்ண ஊழல்கள் இதுவரைக்கும் கோர்ட்ல நிரூபிக்கப்படாதனால தான் அவரு வெளியே வந்தாரு. அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி அமலாக்கத்துறையினர் அதை தோண்ட போயிருக்காங்க. அவங்க எதிர்பார்த்தது ஒண்ணு, ஆனா அங்க நடந்தது வேற ஒண்ணு. செந்தில் பாலாஜிக்கு எப்படி ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது, செந்தில் பாலாஜிக்கு முழுக்க முழுக்க திமுக இருக்கிற நம்ம உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் ஸ்டாலின் இவங்களுடைய சப்போர்ட்ல தான் அவரு எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயங்களும், அது போக அவருடைய வீட்டையும் சோதிச்சிருக்காங்க. சோதனை பண்ணும்போது இந்த 5,00,000 கோடி கடன்ல பாதிக்கு மேல இவங்க ஊழல் செஞ்சு அந்த பணத்தை எல்லாருமே அவங்களுடைய மறைமுகமான அக்கௌண்ட்ல பதுக்கியிருக்கிற நிறைய ஆதாரங்களும் கிடைச்சிருக்கு. அதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜியை விசாரிக்கும் போது அவரும் அதற்கான உண்மைகளை இப்போ ஒத்துருக்காரு. எல்லாமே நான் அவங்க சொல்லி தான் பண்ணேன். அது போக அவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம், இந்த கோடிக்கணக்கில் ஊழல் பண்ணி அவங்க பணத்தை எங்க பதுக்கியிருக்காங்க, அது யாருடைய அக்கௌண்ட்ல இருக்கு, அதுக்கான எல்லா தகவலுமே என்கிட்ட இருக்கு, என்னை மட்டும் தசலி விட்டுருங்க, இது எல்லாமே நான் அவங்க சொல்லி தான் பண்ணேன். அது போக என் பேரில் ஏற்கனவே பதிவு பண்ணப்பட்ட வழக்கு, அதை எப்படி நாங்கள் கோர்ட்லேருந்து சரி பண்ணோம் அப்படின்னு எல்லா வித தகவல்களையுமே இப்போ செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு. அவர் சொல்லப்போனால் அப்ரூவராக மாறியிருக்காரு. அது போக இதுக்கான எல்லா விதமான ஆதாரங்களையும் அவர் இப்போ ஒப்படைச்சிருக்காராம். இதன் காரணமாக சற்று நேரத்தில் நம்ம ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திமுகவுடைய மிக முக்கியமான அமைச்சர்கள் எல்லாருமே அதிரடியாக கைது செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கான். உண்மையிலேயே தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.